नहमदुहु व सल्ली अला रसूलिल करीम अम्मा बाद क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिल क़दीम व अस्हाबिस सादिक़ीन इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक अफ़्ज़लु ज़िक्री ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுதான் இஸ்லாத்துடைய ஆரம்ப கலிமா. எல்லாரும் தெரியும் இல்லையா? இஸ்லாத்தின் கடமைகள் மொத்தம் எத்தனைப்பா? என்ன சொல்லுங்கம்மா? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த ஐந்தும் இஸ்லாத்துடைய ஆரம்பமான. இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி, தொழுகை எப்போ தொழணும்? ஒரு நாளைக்கு. நோன்பு ரமலான். ஜகாத்து வருஷம் ஒன்று. ஹஜ்ஜு ஆயுத. கலிமா பிறந்த உடனேயும் பிறந்தவொடனே காதலில் லா இலாஹ இல்லல்லாஹ் வாங்க சொல்லுவாங்க. அப்புறம் எப்போ கலிமா எப்போ சொல்லணும்? கடமை எப்போ? தொழுகையின் கடமை சொன்னீங்க. நோன்பு கடமை எப்போன்னு சொன்னீங்க. ஜகாத்து எப்போ கடமைச்சுன்னு சொல்லிட்டோம். ஹஜ்ஜு எப்போ கடமைன்னு சொல்லிட்டோம். கலிமா எப்போது கடமை? சொல்லுங்கம்மா அண்ணே சொல்லுங்க. கலிமா எப்போ கடமை? எத்தனை வாட்டி சொல்லணும்? எப்பயும் சொல்லிட்டு கடமையா? ஒரு தடவை சொன்னோம். எத்தனை வயசில்? பேச்சு வந்து கொஞ்சம் அறிவு வந்து 15 வயசு வச்சுக்கலாமா? 7 வயசில் நல்லா பேசுகிறான், ஊர் பேச்சே பேசுகிறான். 7 வயசில் கம்ப்யூட்டரில் நெட்டில் பூந்து விளையாட நமக்கே தெரிய மாட்டேங்குது. எந்த வயசு வச்சுக்கலாம்? ஒரு 15 வயசு. சரி, 15 வயசுன்னு சொல்கிறார் தம்பி. 15 வயசு சொல்கிறது கடமை. அப்புறம் இப்போ கடமையா? ஜி சொல்லுமா? எப்படி? கலிமாவின்படி வாழ்கிறதுனா என்ன? தொழுகை முறை தெரியுது, நோன்பின் முறை தெரியுது, ஜகாத்து முறை தெரியுது, ஹஜ்ஜுடைய முறை தெரியுது. கலிமாவின்படி வாழுகிற முறை என்ன? என்ன செய்யுது? இல்லை இல்லை, நடுவில் உள்ள இல்லை ஜம்மா அப்படியா? அப்போ கலிமா தம்பி சொன்னார், கலிமா என்பது வாழ்வது கடமைன்னு. அப்படின்னா எப்படி பார்க்கறது? மாஷா அல்லாஹ். வேறு மாஷா அல்லாஹ். அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த கலிமா வந்து வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விவகாரத்தையுமே அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி செய்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அப்படின்றத அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து செய்கிறது. வணக்கம் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையே அவன் சொல்கிறபடி வாழ்கிறது தான் வணக்கம். அந்த வணக்கம் அப்படின்றது நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அந்த ரூஹானியத்தோடு செய்கிறது தான் அந்த கலிமாவை நினைவு கூர்ந்து கலிமாவோட வாழ்க்கையாக மாறுது. வேறு மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறது. நீங்கள் பலரும் சொன்னீங்க, எல்லாமே சரிதான்.
நல்லா விளங்கிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வக்து இருக்குது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். கலிமாவுக்கு 24 மணி நேரமும் கலிமா அப்படின்னு தம்பி சொன்னாங்க. அது உண்மை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கலிமா என்ற மரம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் உனக்கு பலன் தரும். அல்லாஹ் சொல்கிறான். கலிமா என்பது ஒரு மரம். அந்த மரம் ஒவ்வொரு நொடியும் பழம் கொடுக்கும். எல்லா மரமும் அப்படி கொடுக்காது இல்லையா? வருஷம் ஒரு தடவை கொடுக்கலாம், 2 தடவை கொடுக்கலாம். ஜி சீசன் டைம்லாம் கொடுக்கும். டெய்லி வாழைப்பழம் வாழைத்தார் அறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? டெய்லி நீங்கள் மாம்பழம் வருஷமெல்லாம் பறித்து கொண்டே இருக்க முடியுமா? டெய்லி ஆப்பிள் பழம் வந்துக்கிட்டே இருக்குமா? வராது. கலிமாவுடைய மரம் பழம் தரும். அந்த பழம் 24 மணி நேரமும் வந்துக்கிட்டே இருக்கும். மசலு கலிமத்தின் தையிபத்தின் ஷஜரத்தின் தையிபா. கலிமா என்பதற்கு உதாரணம், கலிமா தையிபாவுக்கு உதாரணம் ஷஜரத்தின் தையிபா, ஒரு நல்ல மரத்தை போல. அஸ்லுஹா சாபித்துன், அந்த மரத்துடைய வேர் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஓ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்துடைய கிளைகள் வானலாக விரிவடைந்திருக்கிறது. துதி உக்குலஹா குல்ல ஹீனின், ஒவ்வொரு நொடியும் அந்த கலிமா நமக்கு பழம் தந்து கொண்டிருக்கிறது. உக்குல்னா பழம். இது நீ ரப்பிஹா, தன் ரப்புடைய உத்தரவை கொண்டு. இப்போ யார் கலிமாவோடைய பழத்தை சாப்பிட்டோம் நம்ம டெய்லி? என்ன பழம் என்று எதை சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா? நான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு உங்கள் சிந்தனையை இதன் பக்கம் திருப்புவதற்காக கேட்குறேன். இப்போ 24 மணி நேரமும் பழம் தரும் அந்த மரம் என்று அல்லாஹ் சொன்னான். இது கலிமா பழம். கலிமாவுடைய பழம், அது கலிமா மரத்துடைய பலன் 24 மணி நேரமும் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா எதை குறிப்பிடுகிறான்? யாராவது சொல்லுங்கள். ஆமாம், அதாவது கலிமா பலன் வந்து மன அமைதி. மன அமைதி. இந்த பழத்துடைய சுவை வந்து மன அமைதியை கொடுக்குறது. 24 hours. 24 hours. கருத்து, நல்ல கருத்து. வேறு சவாபு கிடைக்கும், நன்மை கிடைக்கும். நன்மையை பார்த்து மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பதை கொண்டு வறுமை நீங்கும். மறுமையில் அல்லாஹ் பார்க்குறது லேக்கா ஜி உண்டாக்கி தரும் களிமாவை கொண்டு. வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மையை உணர்றதுங்கிறாங்க. அஜமா நீங்கள் சொல்லுங்கள். அந்த கருத்தோடு சேர்த்து சொல்லுங்கள். ஒரு மனிதன் மோத்தாக்கும்போது மூமினா மோத்தாக்கும். அல்ல நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கிட்டோம் சார். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன தவறு செய்யணும்னு அவனுக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய சிவத்தை ஒன்று மாற்றினாலும் நம்ம இஸ்லாத்துக்கு வெளியே போடுவோம். அந்த சிவத்தில் திரும்ப உள்ள வர்றதுக்கு கலிமா தான் ஷிர்கை விட்டு நம்ம காப்பாற்றுவோம். மாஷா அல்லாஹ். நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. கலிமாவுடைய பழம் என்ன? என்ன நம்ம அனுபவிக்கிறோமா? கலிமாவுடைய பழத்தை யார் அனுபவிக்கிறீங்க? நல்லா வேலைக்கும் இருக்கிறோம். அப்போ கலிமாவுடைய பழத்தை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எல்லோரும் அனுபவிப்பார்கள்னு சொல்லலை. ஒரு நிபந்தனை இட்டிருக்கான் அல்லாஹ் தஆலா. என்ன நிபந்தனை? அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. கலிமா சொன்னவர்கள்லாம் அந்த கலிமாவுடைய சுவையை பெறுவார்கள், பழத்தை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லலை. புரிஞ்சுங்களா? அந்த கலிமாவுடைய வேர் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். கல்புக்குள்ளே அடி ஆழம் வரைக்கும் உள்ளே போயிடணும், நிறைந்திருக்க வேண்டும். கல்பில் வேறு உள்ள நுழையக்கூடாது. அந்த அளவு உன்னுடைய கல்பை ஆக்கிரமிச்சிருக்கணும்.
ஃபர்ஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானம் வரைக்கும் இருக்கும். அப்படின்னா இங்கங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கணும். எந்த அளவு நிறைஞ்சிருக்கணும்? ஒரு மரம் ஒரு காட்டிலே வளர்ந்து மொத்த காட்டை ஆக்கிரமிச்சுக்கணும். இன்னொரு மரத்தை அங்கே வளர விடக்கூடாது, விஷச்செடியை. அந்த அளவு ஆக்கிரமிச்சுக்கணும். வானலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்கும் நிறைந்திருக்கணும் அதனுடைய கிளைகள். தீ உக்கலஹா குல்ல ஹீனின், அந்த மாதிரி அந்த மரம் இருந்தால் நொடிக்கு நொடி அந்த கலிமாவுடைய சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம். கலிமாவுடைய பழத்தை சாப்பிடலாம், டேஸ்ட்டு பண்ணலாம். இப்போ கேள்வி, அடி ஆழத்தில் கலிமா பதிவது என்றால் என்ன? அதன் கிளைகள் வானலாக பரவுதல் என்றால் என்ன? கலிமாவுடைய பழத்தை எப்படி சுவைப்பது? குர்ஆன் சொல்லுது. பழஞ்சா இல்லைங்களாம்மா? ஈமான் நம்ம எல்லாத்துலேயும் இருக்கு இல்லையா? எல்லாரிடம் ஈமான் இருக்கும். ஆனால் அந்த ஈமானுடைய சுவையை சுவைப்பவர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். ஹதீஸில் வருது, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஜி எஜமான ஜாக்க துமல் ஈமான், ஈமானுடைய சுவையை ஹதீஸ் எடுங்க. இந்த ராக்க துமல் ஈமான், ஈமானுடைய சுவையை நான் பின்னால் சொல்லக்கூடிய ஒரு சிலர் தான் சுவைப்பார்கள் என்று 3 தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் சுவைப்பார் என்று பெருமானார் சொன்னார். யாருக்காவது அதை பற்றி தெரியுமா? அந்த 3 நபர்கள் 3 தன்மைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்போ ஈமான் நம்மள்ட்ட இருக்கு, ஆனால் சுவைக்கிறோமா எப்படின்னு கேட்டால், கடையில் போய் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து பாருங்கள், அப்படியே கிடக்குது கட்டலில். இது வாங்கிட்டு இருந்தாங்க மூலா, இப்படியே கட்டலில் கிடக்குதாங்க. ஹுசூர் இன்னும் 10 நாள் கற்று என்ன ஆகும்? அது குண்டு குப்பையில் போட்டு போவேன். யாராவது சுவைக்கணும் கலிமா அந்த பொருளை. மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம், என்ன செய்யணும்? அப்படி வச்சுட்டா என்ன? அந்த மாதிரி ஈமான் நம்ம எல்லாத்துட்டையும் இருக்குது, சுவைக்கணும். இந்த ஈமான் யார் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்? ஒரு ஹதீஸில் துமுல் ஈமான் என்று சொல்கிறார்கள், இன்னொரு ஹதீஸில் ஹலாவத்துல் ஈமான் என்ற வார்த்தையை பெருமானார் சொல்கிறார்கள். துமுன்னா டேஸ்ட்னு அர்த்தம், ஹலாவத்துன்னு தெரியுமா? ஸ்வீட்னஸ். இதுக்கு வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டு எத்தனை வேணால் டேஸ்ட்டாக இருக்கலாம். ஸ்வீட்டும் டேஸ்ட்டு தான், காரமும் டேஸ்ட்டு தான். என்ன பை பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லை, ஸ்வீட்டாக இருக்குமா? அதுக்கு கடைசியில் பிரியாணி கொடுத்துட்டு சாப்பிட்ற கஞ்சி வேணால் ஸ்வீட்டாக இருக்கும். ஜி ராக துமல் ஈமான், சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. ராவி அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. புகாரி ஷரீஃப்லேயும் ஹதீஸ் வருது. புகாரிஷில் வேறு வார்த்தையில் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலாசுன் 3 தன்மைகள், மன் குன்ன ஃபீஹி, இந்த 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ, வஜத துமல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை பெறுவார், ஈமானை அவர் தான் டேஸ்ட் பண்ணுவார் என்று கூறுகிறார்கள். அதே விஷயங்கள். இது புகாரி ஷரீஃபுடி ஹதீஸ். என்ன பாய்? அப்போ நம்மகிட்ட ஈமான் இருக்குது, ஈமானுடைய சுவை அது ஹலாவத்துல் ஈமான் வரை வாய்த்து, அது ஈமானுடைய ஸ்வீட்னஸ். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃப் ஹதீஸு. சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜதத் ஹலாவத்துல் ஈமான், யாரிடம் இந்த 3 தன்மைகள் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய இனிப்பை சுவைப்பார். இந்த ஹதீஸ் ஹதீஸ் போயிடுச்சுப்பா, எடு துமல் ஈமான் எடுத்தீங்களா? அது அப்போ இந்த ஹதீஸுக்கும் அந்த ஆயத்துக்கும் லிங்க் பண்ணுங்க. இப்போ கலிமா தானே ஈமான், நமக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் தான் நம்முடைய ஈமான். இப்போ ஈமானுடைய பழம் என்று அல்லாஹ் சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய சுவை அப்படிங்கிறாங்க. ஈமானுக்கு ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை பெறுபவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஈமான் பழத்தை சுவைப்பவர்கள் ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறார்கள். எப்போ சுவை வரும்?
லா இலாஹ இல்லல்லாஹ் வேறு ஊன்றினால்தான். அது எப்போ வேறு ஊன்றும்? அந்த 3 தன்மைகள் இருந்தால்தான். ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணுங்கள். ஏன்னா குர்ஆனுக்கு விளக்கம் யார் சொல்லுவா? பெருமானார் சொன்னாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சரிங்க ஜெயந்தி, இப்போ அது சாப்பிடாட்டி என்ன, நமக்கு தான் வாழைப்பழம் இருக்குது, நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மாமரம் இருக்குது, அந்த சுவை சுவைச்சா என்ன, சுவைச்சாட்டி என்ன, அதை இப்போ தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சுன்னு அப்படி யாருக்கு நினைப்பு இருக்கா? சுவைக்காட்டி என்ன கெட்டு போச்சு இப்போ? எப்படி இப்போ மாம்பழம் சுவைக்கணும் தெரியுது, மாம்பழம் சாப்பிடணும் வயிற்றுக்கு ஏதாச்சும். இப்போ ஈமானுடைய சுவையை சுவைக்காட்டி என்ன கெட்டு போச்சுன்னு அப்படி ஏதாவது என்ன இருக்கா? தெரிஞ்சு என்ன செய்கிறது? நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு கேட்குறோம், அப்படி ஏதாவது இருக்கா? என்ன இது தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பலன் கிடைக்கும்? இந்த ஈமானுடைய சுவையை சுவைத்தால் என்ன பலன் கிடைக்கும்? அது வானலாவ என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? கலிமாவுடைய பொருள் வானலாவ, கலிமாவுடைய கிளை விரிஞ்சிருக்க அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் எதிலெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த மனிதர்களோடு, எந்த பொருட்களோடு, எந்த துறையிலே உங்கள் சம்பந்தம் இருக்கிறதோ அத்தனையிலுமே கலிமா ஊடுருவும். கலிமா ஊடுருவின பின்னாடி அந்த வஸ்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஊடுருவும் கலிமா. கலிமா எப்படி கல்புக்குள்ள ஊடுருவுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஊடுருவின பின்னாடி தான் கலிமாக்கே ஒரு வசன் வரும். இந்த ஏ பிளாக் ஜி, பி பிளாக், RWD இதுக்கு ஒரு பவர் ஹவுஸ் வச்சுருப்பாங்களே, மெயின் சுவிட்ச் இருக்குமா? இல்லை, இந்த அத்தனைக்கும் கண்ட்ரோலருக்கு ஒரு பவர் இருக்காது. அங்கே மெயின் ஆஃப் பண்ணிட்டா எல்லா பில்டிங்கும் மொத்தம் 145 இருக்குதுன்னு சொன்னீங்க. நான் அத்தனையிலையும் பவர் போயிடும். பவர் போச்சுன்னா ஃபேன் போயிடுமா? ஃபேன் இருக்குது தான். சரி பகல் நேரம் காலை 12 மணி எல்லாம் வெளிச்சமாக தான் இருக்குது, பவர் கட் பண்ணிட்டாங்க, ஃபேன் இருக்குமா இருக்காதா? லைட்டு இருக்கும், மிக்சி இருக்கும், கரண்ட்டு இது ஜெனரேட்டரு இது என்னது ஏசி இருக்கும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம், டிவி அத்தனையுமே இருக்கும். எல்லாம் அழகாக வேறு இருக்குது. பெருசாக வேண்டியது செவ்வறு பெருசு மாட்டிச்சிருக்கீங்க. டிவி வர வர பெருசாகிட்டே போகுது. செவ்வரா டிவியான்னு தெரியல, நினச்சிங்களா? டிவி பெருசு, பிவி ஒல்லியாக இருக்கலாம், டிவி பெருசாக இருக்குங்களா? டிவி பெருசு எல்லாம் ஓடுமா? பை ஓடுமா? எல்லாம் அப்படி இருக்குது. ஏன் ஓடலைன்னா கரண்ட்டு ஊடுருவலை இன்னும். அதில் கரண்ட்டு வந்தால் கரண்ட் படத்தை எப்படி தெரியுது? இதை இயங்குவதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியல. கரண்ட் வரதை யாரும் பார்க்க முடியாது. அந்த கரண்ட் அத்தனையிலையும் போய் ஊடுருவுது, டிவியில் போய் சேருது, ஃபேனில் போய் சேருது, அப்போ தான் இயங்குது. அப்போ வரக்கூடிய மாற்றமே வேறு, எல்லாம் எல்லாமா இருக்கும். அப்போ உன்னை சுற்றி உள்ள உலகம் உலகமாக இருக்கும். உன்னில் கலிமா என்ற பவர், அந்த கரண்ட் ஊடுருவி உன்னிலிருந்து அத்தனை பேருக்கும் அது போகும்போது அந்த வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். அந்த வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும், இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவன்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அதுக்கு பேர் தான் கலிமா. இங்கே கலிமா இங்கே வாழ்க்கையானதால் களஞ்சியம் என்றும் குறைவதில்லை வந்துங்களா அப்படின்னு பாட்டு படித்தார். எங்கள் ஷேகநாத்தை பற்றி அபூபக்கர் ஃபைசின்னு ஒருத்தர் பாட்டு படித்தார். அவங்க வாழ்க்கையே கலிமா வாயிறதுனால அவங்க களஞ்சியம் என்றைக்குமே குறையிறதில்லை அப்படின்னு படித்தாங்க. களஞ்சே இல்லை. இப்போ பெருமானார் சொன்ன சிஃபத்துக்கு வருவோம், அடுத்து கலிமாவுக்கு வருவோம். அந்த 3 நபர்கள் யார்? இந்த 3 தன்மைகளும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். ஜி மன்கான பை 3 தன்மை அல்லாஹ் ரசூலும் சொல்லக்கூடிய தன்மை. மன்கான யுஹிப்புல் மர்அ, ஒரு மனிதன் ஒரு மனிதனை நேசிக்கிறான். லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் என்ற எண்ணம் தவிர வேறு எதற்காக வேண்டியும் நேசிக்கக்கூடாது. நீ எந்த பொருளின் மீது ஒரு நேசத்தை செலுத்தினாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்ற எண்ணம் தவிர வேறு எதற்காக வேண்டியும் எதையும் நேசிக்கக்கூடாது. அது எப்படி உண்டாகும்? பை வீட்டில் மனைவி நேசிக்க மாட்டான்னா சோறாக்கி தர்றாங்க, அண்ணன் தம்பி நேசிக்க மாட்டான்னா இப்படி அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன?
இப்போ நீங்கள் நேசிக்கக்கூடிய வட்டங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் நேசிக்கிறீங்க? அம்மா அப்பா, மனைவி பிள்ளைகள், அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், சின்னதாக பெரிய சொந்தம், ஒரு சொந்த ரிலேஷன்ஸ் வச்சுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறேன். ஆனால் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸில் வந்துடும். எல்லாமே உங்கள் கூட சப் ஒர்க்கர்ஸ்லாம் எதில் வந்துடுவாங்க? ஃப்ரெண்ட்ஸில் வந்துடுறாங்க. சரி, அப்புறம் பொருட்கள், காசு, பணம் நேசமில்லை, ஒர்க்கை விரும்புகிறீங்க. சரி, பணம் காசு விரும்புகிறீங்களா? வீடு வாசல், ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் விரும்புகிற மனுஷன். ஊர் சுற்றுறது, ஜாலியாக சுற்றுறது, எதையுமே நேசிக்கக்கூடாது. எதை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். அது எப்படிங்க? அது இது உங்களுக்கு எப்போ வரும்? அது வந்தால் தான் ஈமான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஈமான் டேஸ்ட்டாக இருக்காது. ஈமான் இருப்பீங்க, டேஸ்ட்டு வராது. ஈமான் சுவிட்ச் இல்லாமல் ஃபேன் போட்ட மாதிரி கையில் சுற்றணும், சுவிட்ச் இல்லாமல் மிக்சி கையில் சுற்றுற மாதிரி. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஈமான்லாம் இருக்குது, அது யாரும் மறுக்கலை. அந்த ஈமான் பலன் தருமா? பலன் தரும், சொர்க்கத்துக்கு போயிடலாம். வெக்ஸாகி வாழ்ந்து வெக்ஸா சொர்க்கம் போயிடுவான். புரிஞ்சுங்களா? ஏதோ ஒரு மிஷின் மாதிரி காலையில் இருந்துச்சா சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி தொழுக வேண்டியது, டொயிங், பைக்கில் இறங்க வேண்டியது, ஒர்க்கு டொயிங், வர வேண்டியது, ஒர்க்கு தூங்க வேண்டியது, டொயிங், பாத்ரூம் போக வேண்டியது, குளிக்க வேண்டியது, இப்படி என்னவும் அப்படியே ஒரு படி மேலே ஏற தேவையில்லை, கால் வச்சா கொண்டு போய் விட்டுறதில்ல எக்ஸிலேட்டரு, அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி வாழ்க்கை. ஒரு அம்மா என்கிட்ட வந்து வயசான 80 வயசு இருக்கும், நான் இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போக வேண்டியதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, விமான நிலையம் அது இது எந்த வரைக்கும் முன்னும் பின்ன போனதே கிடையாது, இங்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. விமான நிலைய வாசல் வரைக்கும் நீங்கள் மனுஷனாக போவீங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு மெட்டீரியல் தான், ஒரு மிஷின் தாங்க, ஹஜ்ஜுக்கு போய்ட்டு திரும்பி வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னேன். என்ன தள்ளிட்டே போயிடுவாங்க. நீங்கள் விமான நிலைய வாசலில் போய் அது போர்டு கொடுக்க வேண்டியது தான், தள்ளு அங்கே போ லைனில் நில்லு, அங்கே விட்டு தள்ளு போர்டிங் பாஸ் கேட்டு அங்கே போ, தள்ளு விமானம், நீ வராமல் விமானம் கிளம்பாது, தள்ளு இந்த சீட்டு தான் உட்கார வச்சோம், அங்கே இறங்கு நீ அதுக்கு ஒரு பாக்ஸு தான் அது. அவங்களுக்கு கவலையப்படாதீங்க, ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி எதையுமே கேட்க தேவையில்லை. நீ அதுக்கு முன்னாடி என்ன, அவங்க ஒரு மெட்டீரியல் மாதிரி ஆகிடுறாங்க, மனுஷன் மாதிரி பாருங்க. எங்கே பார்க்குறாங்க எங்கெல்லாம் இறங்கு 350 பேர் ஃபேன் இறங்கு போ அங்கே உட்காரு, இங்கே உட்கார சொன்னோம், அங்கே எங்கே லைன் நிற்க சொன்னால் நிற்கணும், எங்கே நீட்டு சொன்னோமா நீட்டணும், என்ன குத்துறான்னு தெரில, நிறையா குத்துறானோ பாஸ்போர்ட் நீ நீங்கள் போய் அங்கே போ இதால் போய் இறக்கு, இந்த பஸ்ஸில் ஏறு நமக்குன்னு ஒரு பஸ் நிற்கி, எதுக்குன்னு ஃப்ளைட் எடுக்க முன்னாடி பஸ்ஸு நிற்குது, இத்தனை நம்பர் பஸ்ஸில் போய் ஏறு, இங்கே போய் இறங்கு, இங்கே சுற்றியாச்சு அப்படிதாங்க, இங்கே நட, அப்புறம் இந்த தண்ணியை குடிங்க, அதுவும் சொல்கிறாங்க கூட வர, இந்த தண்ணியை குடி, அப்புறம் என்னங்க செய்யணும், ரூமுக்கு போ, பொட்டையடி, எல்லாம் முடிஞ்சு. எல்லாமே ஒரு நீங்கள் முறை போயிருந்தீங்களா, மிஷின் மாதிரி ஆக்கிறாங்க நம்மளை, மெக்கானிசம் மாதிரி தான் சொல்கிறாங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி எல்லாம் ஓடுது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. காலை எந்திரிக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறது, எல்லாத்தையுமே நேசிக்க வேண்டாம்னு சொல்ல பாருங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மட்டும் நேசி, வேறு எதையும் நேசிக்காதுன்னு சொல்லலை பாருங்கள். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லாத்தையுமே நேசி, யாரையுமே அல்லாஹ்வுக்காக நேசி. அது எப்படிங்க? மனைவியை நேசி, யாருக்காக நேசிக்கணும்? உன் பிள்ளையை நேசி, அல்லாஹ்வுக்காக நேசி. அப்போ தான் ஈமான் உனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் பிரச்சனை, லா இலாஹா இல்லல்லாஹ் கனெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் மனைவி நீ அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியும். மனைவிக்காக நேசிக்கிறது, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க, அது தெரிஞ்சு தராங்க, இது செஞ்சு தராங்க, நேசிக்கிறது ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுனா அர்த்தம் என்ன? ப்ளீஸ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், பயணிகள் கவனத்திற்கு, அவங்க கூட ஃப்ரெண்டி பார்த்துக்கோங்க. என்னவா நீங்கள் இது கான்செப்ட் இங்கே வரணும், நீங்கள் விளங்குங்க. நீங்கள் இதை நல்லா விளங்கிட்டீங்கன்னா நீங்கள் 100 பேருக்கு சொல்லலாம், உங்களுடைய மொத்த குடும்பத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் உங்களை வச்சுக்கிறது சொல்ல. நான் இதை போய் நீங்கள் உலகத்துக்கு சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் நேசிக்கிற வரையிலேயும் அவனில் ஈமானுடைய டேஸ்ட்டு வராதுன்னு பெருமானார் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கலிமா கல்பில் இறங்கினா தான் பலன் தரும்னு சொல்கிறான் இல்லையாவா? ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கொண்டு வந்து கண்ணு விளைஞ்சமா இக்பால், விளைஞ்சமா? இப்போ எப்படி மனைவியை அல்லாஹ்வுக்காக நேசிப்பீங்க சொல்லுங்கள்? மனைவியை
அல்லா மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு, மனைவியை நீங்கள் நேசிக்கிறீங்க, நானும் நேசிக்கிறேன், என் மனைவி நேசிக்கிறேன், இவங்க அவங்க மனைவி நேசிக்கிறேன், அவங்க மனைவி நேசிக்கிறாங்க. மனைவியை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. எப்படி நேசிப்பீங்க? எல்லாம் தான் காஃபிருக்கும் மனைவி இருக்குது. ஏன் நம்மளை பண்ண விலங்குகளுக்கு தான் மனைவி இருக்குது, எல்லாம் ஜோடி இருக்கா இல்லையா? ஒரு குருவி லவ் பேர்ட்ஸ் அதுக்கும் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, நமக்கும் ஒரு மனைவி இருக்குது. லவ் பேர்ட்ஸ் அவனுடைய மனைவி நேசிக்க தான் செய்யுது. காஃபிரும் தன் மனைவி, நான் முஸ்லீம்ஸ் தன் மனைவி நேசிக்க தான் செய்கிறாங்க. ஒவ்வொரு மிருகங்களும் ஆடு தன் மனைவி நேசிக்க தான் செய்யுது, நேசிக்கதா இல்லையா? அப்போ நீங்களும் மனைவி நேசிக்க என்ன ஃபர்க், என்ன வித்தியாசம்? நீங்கள் உங்கள் மனைவியை நேசிப்பதற்கும், ஒரு குருவி தன் மனைவியை நேசிப்பதற்கும், ஒரு புறா தன் மனைவியை நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? உங்கள் மனைவியை நீங்கள் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது என்றால் என்ன? பெருமானா சொல்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ்வுக்காக நேசிக்காத வரை நீ ஈமான் பரிபூர்ணமாகாது. மன்கான யுஹிப்புல் மர லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக ஒரு வஸ்துவை நேசிக்கும் வரையிலேயும் உன் ஈமான் காமிலாக ஆகாது, பரிபூர்ணமாகாது. ஈமான் டேஸ்ட்டை வாழ்நாள சுவைக்க மாட்டேன், ஈமான் இருக்கும், ஈமான் டேஸ்ட்டாக இருக்காது. இப்படி யாராவது சொல்லுங்கள், எப்படி மனைவி அல்லாஹ்வுக்காக? உங்கள் கருத்து சொல்லுங்கள். இது கலந்துரையாடல் தான், நான் வந்து உங்களுக்கு பயான்லாம் செய்யலை. உங்களை ஈமானுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொண்டு போகிறேன்னு வச்சுங்களேன். இது வந்து பிரியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்கம்மா, இல்லையா இந்த கழட்டி கொடுத்துட்டு போயிருங்க போகும்போது. நீங்கள் சொன்னது நீங்களே வச்சுங்க, அதில் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. பழைய ஈமானோடய நாங்கள் போயிடுறோம், பழைய கொள்கையோடய நாங்கள் போயிடுறோம். அந்த பழைய தெரிஞ்சவே அதோ போதும் எனக்கு. நீங்கள் சொன்னது நீங்களே வச்சுங்க, மண்டையெல்லாம் பிச்சுக்குது. ஏயா மனைவி நேசிக்கிறது உண்டு, அதை போய் அல்லாஹ்வுக்காக நேசிக்க எப்படி சம்மந்தப்படுத்துறது? குருவி நேசிக்கிறது அல்லாஹ்வுக்காக நேசிக்குது. நம்ம யாரும் வாப்பா அம்மாவை சூஸ் பண்ணலை, அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி மனைவியும் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட எலும்புல இருந்து கிடைக்க வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி இந்த கனெக்ஷன் வந்து அல்லாஹ் தான் ஏற்படுத்தி கொடுத்தான். ஸோ நம்ம நிக்கா முடிச்ச பிள்ளையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லாம் அல்லாஹ் கொடுத்து தான் பாய். அந்த ஒரு அது எல்லாருமே இப்போ எல்லாமே அல்லாஹ் கொடுத்து தான். இப்போ பேச்சு எதில் வருது? மனைவியை நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக நேசிப்பது எப்படி? அல்லாஹ் வந்து ஒரு ஹலாலான தேவையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு மனைவியை கொடுத்துருக்குறான் எனக்கு. அந்த மனைவியை நான் நேசிக்கிறது மூலமா அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. நீயத்து. இன்னும் இந்த உணர்வு வேற நெக்ஸ்ட்டு ஹஜ்ரத் உமர் தலஹு அவர்கள் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்க வந்து நான் மனைவி சேரும்போது அந்த மனைவியிடம் வரக்கூடிய மக்கள் வந்து இஸ்லாத்திற்காக உள்ள பிள்ளைகளாக ஆக்கணும். அப்போ மனைவியின் மூலமாக அல்லாஹ் எனக்கு சந்ததிகள் கொடுத்து அவர்கள் மார்க்கத்துக்கு உதவுவாங்க அப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வேறு கருத்து, பல கருத்து சொல்கிறது நல்ல கருத்து. அல்லாஹ்வுக்கான மனைவி நேசிக்கிறது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான் நமக்கான வரம்பு, அந்த வரம்புக்குள்ளே தான் நம்மளுடைய மனைவி. அந்த வரம்பை மீறினா அந்த நேசம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நேசம் அப்படிங்கிறது வரம்பாகும். அந்த வரம்புக்குள்ளே தான் என்னுடைய மனைவியை நான் பார்க்குறேன் அப்படின்னு. நல்ல கருத்து. அப்புறம் நீங்கள் பல உங்கள் மனைவியை நீங்கள் அல்லாஹ்வுக்காக நேசிச்சு காட்டுங்க. மேரேஜ் ஆச்சா? மனைவி அல்லாஹ்வுக்காக நேசிச்சு காட்டுங்க, சொல்லுங்கள் எப்படி நேசிப்பீங்க? அகா அல்லாஹ் தாலாவின் பக்கம் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்றோ, அவங்க சந்ததியை பெற்றெடுத்து தீனுக்கு உதவி செய்வார்கள் என்றோ அப்படி கணக்கு சொல்லி நேசிப்பது. இப்போ நான் சொல்ல டைரெக்டாக மனைவி அல்லாஹ்வுக்காக நேசித்து காட்டுங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுன்னு. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஜி. இப்போ நீங்கள் எல்லாருமே நல்ல விளக்கம் உள்ளவங்க தான். நான் கடையில் போய் ஒரு தங்க கடைக்கு போய் கோல்டு ஒரு 10 பவுனில் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஓல்டு மாடல் கொடுத்துட்டான். அந்த காலத்து ஆதி காலத்து மாடல், உங்கள் பார்ட்டிலாம் போட்ட மாடல் இருக்குமில்ல, அந்த மாதிரி மாடல்லாம் ஜி. அந்த காதில் போட்டுருப்பாங்க, ஊடே கட்டி வச்சுருப்பாங்க, இப்படியே அடுக்குமாடிக்க பில்டிங் மாதிரி தொங்கும். இழுத்து 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 கடைசியில் காதே கீழே வந்துடுது. சில பாட்டு இவன் கையே உள்ளே விடலாம், அப்படி காது இப்படி காது இட்டு பெருசு வந்துடும். பார்த்துருங்களா? அந்த காலத்து கிழவிங்க போட்டிருப்பாங்க, பீ இழுத்து 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 அந்த மாடலும் பிவி கொடுத்து கொண்டு மாட்டினான். சரி அந்த அந்த காலத்து ஓல்டு விளைஞ்சிங்களா மாடலில் கோல்டு, ஆனால் ஓல்டு பட் இட்ஸ் கோல்டு, அதை கோல்டு மாடலில் கொடுத்துட்டாங்க. அது பக்கத்துலேயே கவரிங் கடைக்கு போனேன், நியூ மாடலில் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே அட்டகாசமாக பலப்பலான் இருக்குது. நியூ மாடலில் ஒரு கவரிங் செயின் கொடுத்தா எவ்வளோங்க விலை? 150 ரூபா. உனக்கு 50 ரூபா தெளியாச்சு, 100 ரூபா தூக்கிட்டு போ.
அது எவ்வளோன்னா அது 10 சவரங்க சார், 5 லட்ச ரூபா செய்கூலி சாதாரணமாக சேர்த்து 5 lakhs கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த ரெண்டும் கொண்டு வரீங்க. ஒன்று அப்படியே பழசு யாரோ போட்டு கொண்டு வச்சுருக்காங்க போல் தெரியுது, பழசாக இருக்குது, பண்டாரம் பார்க்கவே சகிக்கலை, ஆனால் கோல்டு. இது பார்த்தீங்கன்னா பல ஆண்டு மின்னுது, பார்க்கவே அப்படி அழகாக இருக்குது, ஆனால் அது வந்து கவரிங். இது ரெண்டையும் கொண்டு வந்து, அன்பு மனைவியே, என் பாசமே, இந்தா உனக்குன்னு வாங்கிட்டு வந்தேன், இது கோல்டு ஆனால் பண்டாரம் பழசு அழுக்கு பிடிச்சி பேர் கிடக்குது, சுத்தமான அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன், இது பாரு என்ன பலப்பலான்றது என்று கொடுத்தால் எதை எடுப்பாங்க? நீங்கள் எதை எடுப்பீங்க சொல்லுங்கள், அவங்க கொடுங்க. உங்களுக்கு தெரியாத ஆளுங்க கொடுங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் சொல்கிறேன்ல, இது கோல்டுங்க 10 பவுனுங்க, இந்த சவரம் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் இது வந்து நியூ மாடல் கோல்டு மாடல், எது வேணால் எடுத்துங்க, செலக்ட் ரெண்டில் எது எடுத்தாலும் ஏதோ ஒன்று தான், ஆனால் யூ வில் டேக் ஒன், இட் இஸ் ஃபார் கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி எதை எடுப்பீங்க? நீங்கள் கோல்டு எடுப்பீங்க, நீங்கள் அம்மா இல்லைம்மா ஒன்று தான், எதை எடுப்பீங்க? நீங்கள் எடுப்பீங்க, நீங்கள் ஏன்? அதுதான் சார். இப்போ அந்த செயினை எதற்காக தேர்ந்தெடுத்தீர்கள்? செயினில் 2 இருக்குது, ஒன்று டிசைன் அல்லது அதனுடைய உருவம், ஒன்று அதனுடைய மூலம். இப்போ அந்த பொருளை எதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? உருவத்துக்காக வேண்டியில்லை. உருவத்துக்காக தேர்ந்தெடுத்திருந்தால் நீங்கள் எதை எடுத்திருப்பீர்கள்? கவரிங் எடுத்திருப்பீங்க. அதான் பார்க்க அப்படியே நியூ மாடல் பலான்னு விற்கின்றது. என்ன பை? இப்போ உருவத்தை நீங்கள் பார்க்கவில்லை, அந்த உருவத்திலே எது மூலமாக கருவாக இருக்கிறதோ, என்னென்ன காலையில் சொன்னீங்களே உருவும் கருவுன்னு சொன்னீங்களே, கரு அதனுடைய கரு கோல்டு, பார்க்கறது கருமாதி மாதிரி இருந்தாலும் அதனுடைய மூலம் எதுவாக இருக்குது? கரு கோல்டாக இருக்குது. இப்போ உருவத்துக்காக வேண்டி எடுத்துக்கொண்டீர்களா, அந்த உருவத்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய மூலம் எதுவோ அந்த மூலத்துக்காக வேண்டி பொறுக்கி எடுத்துக்கொண்டீர்கள். இப்போ 2 டிஃப்ரெண்ட் விளைஞ்சா உங்களுக்கு. ஒவ்வொரு வஸ்துலையும் ஒன்று உருவம் இருக்கிறது, அந்த உருவத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மூலம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த தங்கத்தை அந்த மூலத்துக்காக நேசித்தீர்கள், இந்த டிசைனை அதனுடைய வெளி உருவத்துக்காக நேசிக்கிறோம். 2இல் எது உண்மையானது? மூலம்தான் உண்மையானது. அதே மாதிரி நீ எதையெல்லாம் உலகிலே நேசிக்கிறாயோ அந்த ஒவ்வொரு வஸ்துவிலும் மூலமாக இருப்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்காக நேசின்னு சொன்னால் உன் மனைவியை பார்த்த உடனே மூலாவை பாருங்க. அல்லாஹ் இல்லாமல் மனைவி இல்லை பை, அவன் இல்லாமல் இல்லை. உன் மனைவியின் மூல கருவானவன் அல்லாஹ் தான், அவள் வெறும் உருவந்தான். என் ஷேഖனே சொல்லுவாங்க, முதல்ல உன் மனைவியை பாரு. உன் மனைவியுடைய எந்த உறுப்பாவது யாராவது செஞ்சதா? மனைவியுடைய கண் அழகாக இருக்குதுன்னு நீ சொன்னீங்க, அது மாமனார் செஞ்சு வச்சாரா? இல்லை மனைவியுடைய பல்லுலாம் அழகாக இருக்குதுன்னு சொன்னீங்க, அது மாமியார் செஞ்சு வச்சாங்களா? எல்லாமே யார் செஞ்சு வச்சா? ஒரு முடியை கூட யாரும் கொடுக்கல. அப்போ மை ஒய்ஃப் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேரே மௌலா, மேரே ஆகா. என் எஜமானுடைய ப்ரொடக்ஷன், அவங்க என் எஜமானுடைய தயாரிப்பு. அவன் எப்படிப்பட்ட தயாரிப்பான் தெரியுமா? சுன அல்லாஹுல்லதி அத்துக்கான குல்லஷியன், அவனை விட சிறந்த உற்பத்தியாளன் யாருமே இல்லை, செயல்படக்கூடியவன் தயாரிப்பாளன் யாருமே இல்லையே. அப்படிப்பட்ட தயாரிப்பாளனுடைய படைப்பு என்ன பை? அப்படிப்பட்ட தயாரிப்பாளனுடைய படைப்புன்னு முதல்ல பாருங்கள். அவங்கள்ட்ட இருக்கிற மில்க் யாருடைய மில்க்? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கள் அல்லாவுடைய. கை யாருது? அல்லாவுது. அந்த கண் யாருது? அல்லாவுது. அந்த உடல் யாருது? அல்லாவுது. என்று நீங்கள் உங்கள் மனைவியை பாருங்கள். பார்த்தோன்னா அவங்க மேலே ஃபஸ்ட்டு மனைவியாக பார்த்தீங்க, உங்களுடைய துணைவியாக பார்த்தீங்க. இப்போ நீங்கள் அவங்கள மௌலாவுடைய மில்க், அல்லாஹ் தாலாவுடைய அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்று பார்க்கும்போது அன்பு வந்துடும். அன்பு வரும். அல்லாஹுடைய மில்க்குன்னு பார்த்தா அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளவர்கள். மில்க்குன்னா உடைமை, அல்லாஹுடைய உடைமைன்னு பாருங்க. அன்பு வருமா இல்லையா? பை வெளியே 2 பைக் இருக்குது. என்ன பை?
சும்மா வெளியே பைக் சும்மா விளாண்டு மேலே தட்டிக்கிட்டே ஏறி உட்காந்து விளாண்டுருக்குறீங்க. சொல்கிறார், எப்பா இது மேலே வந்து டிஎஸ்பி குடியிருக்காரு, அவர் பைக் மடி இப்போ முந்தைய சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. என்ன பை வாசலில் ஒரு பைக்கு நிப்பாட்டியிருக்காங்க, நல்லா விளைஞ்சு இங்கே உங்கள் கவனம் இங்கே வாசலில் ஒரு பைக்கு நிப்பாட்டியிருக்காங்க. சும்மா விளையாண்டு யாரோ எதிர்பார்த்து நிற்கும் போது தட்டி விட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு காலை தூக்கி போட்டு உட்காந்துக்கிட்டு டைம் 6 நாள்த்திக்கிட்டு சும்மா யார் பைக்கோ ஊராங்க விட்டு பைக்கு அது உட்காந்துருக்கீங்க. வந்த மனிதர் சொன்னார், இங்கே தான் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஏரியாவில் டிஎஸ்பி இருக்காருங்க, அது அவர் பைக்குங்க இது அப்படின்னு. சிசிடிவி கேமரா எதுவும் பதிவாயிருக்கா பைக்கு? நைஸாக ஒதுங்கி நிடுக்கோமா இல்லையா? ஏன் இப்போ பாருங்கள், யாருடைய அது ஓனர் யாருன்னு தெரிஞ்ச ஒன்றும் பயம் வருதா இல்லையா? அப்போ அந்த பைக்கு வந்து எதுக்காண்டி முதல்ல பைக்குன்னு பார்த்த உடனே நீங்கள் மதிப்பு இல்லாமல் பார்த்தீங்க, பைக்குடைய ஓனர் யாருன்னு தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி ஆயிருந்தீங்க. ஐயோப்பா எங்கள் முந்தைய சொல்லி வைக்க வேண்டியதான் நீங்கள். அதே மாதிரி உன் மனைவி நீ ஓனர் மாதிரியும் உங்கள்கிட்ட வேலைக்காரி மாதிரியும் பார்த்தீங்க. இப்போ என் மனைவி ஓனர் அல்ல, ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்லா, மை ஒய்ஃப் இஸ். அப்போ இந்த பைக்கில் நீ ஸ்டாண்டை எடுத்து விட்ட, ஒரு கண்ணாடி திருப்பி விட்டேன்னா அவன் வந்துடுவான் சண்டைக்கு, பிச்சு எடுத்துருவான் டிஎஸ்பி அப்படின்னு பயம் வருதுல்ல. ஒய்ஃப் யாருடைய ஓன்? அவங்க ப்ராப்பர்ட்டி யாருடைய ப்ராப்பர்ட்டி? அது வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض். வானபூமியில் இருக்க அத்தனை என்னுடைய ப்ராப்பர்ட்டி தான்டான். அப்படி பார்த்தோன்னா கை வச்சா எவன் வருவானே? போடி ஒன்றை அடித்தா எவடி கேட்பா? மற்றவன் கிளம்பா போயிட்டான், உங்கள் அம்மா வயசாகிடுச்சு, உங்கள் அண்ணன் ஃபாரின் இருக்கான், இன்றைக்கி உரைச்சி துரிச்சு தொங்க விட்டான்னு எவனும் கேட்க மாட்டாங்க. நான் எங்கடா போயிட்டேங்க? நல்லா சொல்ல நான் எங்கடா போயிட்டேன்? மைஹூனா இன்னும் பிக்குல்லி ஷைஇன் ஷஹீத், நான் ஹாஜராக இருக்கேன்ல, வச்சு பாடுறா கைங்கிறான்ல. அப்போது மனைவியை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மை காட். அல்லாஹ் இஸ் வித் ஹிம், அல்லாஹ் இஸ் வித் ஹர். அல்லாஹ் அவன் கூட தான் இருக்கிறான். இங்கேயாவது வண்டியை விட்டுட்டு அவன் 8வது மாடியில் உட்காந்துருப்பார். 8வது மாடியில் அவருக்கு வீடு இருக்கும், அதில் ஒரு ரூம் இருக்கும், அதில் கட்டளை தூங்கிட்டு இருப்பார். நீ வண்டியை தொட்டது கூட அவர் பார்த்துருக்க மாட்டார். எஜமா அப்படி கிடையாது, ஓனர் வந்து கூடயே இருக்கிறான், என் மனைவி கூடயே இருக்கிறான். ஒவ்வொரு மாக்கும் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான், ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்த பொழுதும். ஏஜமான எது முக்கியமான வேலையா? உங்களுடைய கான்செப்ட் வேற எங்கேயோ போகுது, முடிச்சுட்டு வாங்க, விட்டு வாங்க, உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க, விட்டுட்டு வந்தாங்க. உங்கள் கான்செப்ட் ஃபுல்லாக எங்கே இருக்கணும் கொஞ்சம். நான் சொல்ல விளைஞ்சா என் பாயிண்ட் ஆஃப் வியூ விளைஞ்சுங்களா உங்களுக்கு? என்னம்மா எல்லாருமே நீங்கள் எல்லாம் மேனேஜர்ஸ், அதிகாரிகள், உங்களுக்கு இதை வச்சுங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். விளைஞ்சாம்மா தம்பி? விளைஞ்சா எஜமான்? விளைஞ்சா விளைஞ்சா அவங்களுக்கு? அப்போ இப்போ தான் மனைவி அல்லாவுக்காக பயப்படுறதுன்னா என்னென்னு விளங்கும் உங்களுக்கு. அவங்க யாருடைய ப்ராப்பர்ட்டி? அவங்க மௌலாவுடைய ப்ராப்பர்ட்டி. அவங்கள்ட்ட நீ அத்துமீறி நடந்தால், எல்லை மீறி நடந்தால் என் எஜமாக வந்துடுவான். அவன் கேட்பான். அவன் எப்படி கேட்பாங்க? அல்ல ஆக்கிரத்தில் போய் கேட்பான், இங்கேயும் கேட்பான், அங்கேயும் கேட்பான், துள்ள விட்டுருவான். தெரியுமா? அல்ல எப்படி கேட்பான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவன் கேட்க ஆரம்பித்தா நீ கேட்க மாட்டேன் எதையுமே. அல்லாஹ் தஆலா பிடிக்க ஆரம்பித்தா லா யூசிகு வசாகஹு அஹத், அல்லாஹ்வுடைய பிடியை போன்று யாரும் பிடிக்க முடியாது. வலா யுஅذிபு அஸாபஹு அஹத், அவன் தண்டிப்பது போன்று யாரும் தண்டிக்க முடியாது. வலா யூசிகு வசாகஹு அஹத், நான் பிடிப்பது போன்று யாரும் பிடிக்க முடியாது. நீ வாழ்கிறேன்னு நினைப்பான் எல்லாரும், மற்ற நினைப்பான், ஒரு நொடி நீ வாழ முடியாது. உன் வாழ்க்கையை பார்த்து நினைப்ப பொறாமப்படுவான். நீ துடிச்சுக்கிட்டு வெந்துக்கிட்டு இருப்ப. ஹத்து மீறி நடந்தேன்னா, எல்லை மீறி நடந்தேன்னா. இப்போ மனைவியை பார்த்தோன்னே என் எஜமானுடைய ப்ராப்பர்ட்டி, இப்போ நேசம் வரும். அல்லாவுக்காக நேசிப்போம். வந்து மனைவி பிள்ளை அப்படின்னு நேசிப்பா. மௌலாவுடைய குழந்தையை பார்த்தோன்னே படா பிரிச்சு புடம்பிச்சு சொல்லாத. என் எஜமா என்ன ப்ராப்பர்ட்டி, என்கிட்ட அம்மானிதமாக கொடுத்துருக்கான். இந்த குழந்தைய கொடுக்கலன்னு எல்லாம் என்ன சொல்லுவாங்க?
அல்லாஹ் தாலா இந்த குழந்தைய எனக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுத்துருக்குறான். கண்ணு வாமா ராஜா, என் செல்லமே. அப்படி மௌலாவுடைய ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள். இதுதான் அல்லாவுக்காக நேசிக்கிறது. இது ஃபஸ்ட் ஸ்டெப். புரிஞ்சுங்களா? ரெண்டாவது ஸ்டெப்பு என் ஷேഖனா சொல்லிக் கொடுத்து இப்படிங்கும் போது அவங்க மனைவி மேலே ஒரு முகப்பத்து அதிகரிக்கும். இப்போ இந்த மனைவின்னு சொல்கிறவங்க, மனைவி இருக்கிறவங்க மனைவி நினச்சிங்க, இல்லையா அவங்க அம்மாவை அத்தாவை எல்லாரையும் சொல்கிறேன். நான் உதாரணம் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பெருமாள் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் அனைத்து வஸ்துக்களையுமே நீ அல்லாவுக்காக நேசிக்கணுன்ட்டாங்க. பெருமாள் சொன்னாங்க அனைத்து சொன்னாங்கல்ல பெருமாள். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னாங்க, இதனுடைய கிளை வானலாக விரிந்திருக்கணுங்கிற அல்லது ரெண்டுக்கும் இப்போ ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. ஒரு வஸ்து எடுத்த உடனே தொட்ட உடனே அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்றான். உங்கள் பைக்கு நீ தொட்டாலும் அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. இது எப்படி கண்ணியப்படுத்தணும் அப்படி. சில மகான்கள் வாசல் செருப்பு கிடக்குமா அலைஞ்சுங்களா. இப்போ நான் போன செருப்பு வேறு பக்கம் திரும்பி இருந்துச்சு, என்ன செய்வீங்க? இப்படி ஒரு 2 ரவுண்ட் அடித்து நிற்கும். அப்படி நமக்கு இப்படி மாட்டுறது. இதை ஒரு எத்து, இது 2 ரவுண்ட் அடித்து நிற்கும், அப்படியே காலை சொருவு. சில மகான்கள் அதுலேயும் அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அது இல்லைன்னா தெருவில் நடந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே கிடக்குதோ அந்தான இவங்க போய் திரும்பி நின்று காலை மாட்டிக்குவாங்க. இந்தான திரும்பி வந்து இப்படி காலை மாட்டிக்கும். அல்லா என்னை மன்னிச்சுக்கோ. செருப்பையும் அவமரியாதை செய்யக்கூடாது. நம்ம அப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. அதிகம் அவமரியாதை செய்ய. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். தண்ணி கொடுப்போம். கண்ணியம். சாயா குடிச்சிங்க, சாயாவும் அல்லாவுடைய மில்க்கு, அல்லாவுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. அது அந்த டம்ளரும் அல்லாவுடைய ப்ராப்பர்ட்டி. அலட்சியமாக தூக்கி எறியாத கொண்டு போய் அதற்குரிய கண்ணியத்தை கொடு. ஒவ்வொரு வஸ்துவையும் எஜமானுடையது. நான் பயன்படுத்துவதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான். கருணை கடலாகிய அல்லாஹ் என்னுடைய தேவைக்காக அந்த பொருளை எனக்கு அவன் தந்திருக்கிறான். நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன் என்று அவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அனைத்து வஸ்துக்களுக்கும் நான் தான் உரிமையாளன், உடைமையாளன். அனைத்து வஸ்துக்களுடன் இருக்கிறேன். உன் தேவைக்காக அதை உனக்கு கொடுக்கிறேன். அதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்று நான் பார்க்கிறேன். எனவே அப்போ எதையுமே அலட்சியப்படுத்தி கூட நீங்கள் வைக்கக்கூடாது. சட்டை கழட்டமாக தூக்கோ வீசுறது. அதற்குரிய கண்ணியத்தை கொடு. போடுற வரைக்கும் சட்டை வெளியே நல்லா இருக்குங்களா, மிசாஜில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கிற நீ வந்தோன்னு கழட்டி பிடிச்சி தூக்கி எறிகிற. எனவே மாட்டின் சட்டை ஆகுது, பறக்குது வந்தோன்னு. அப்போ அதற்குரிய மரியாதை நீ கொடுக்கலன்னு அர்த்தம். எதையுமே ஒவ்வொரு வஸ்துக்கும் அதனுடைய மரியாதையை கொடு. அதற்குரிய கண்ணியத்தை கொடுத்து பழகு. அதில் என் மௌலா தான் இருக்கிறான்னு பாரு. என் ரப்புல் தாலா தான் அதில் இருக்கிறான். அது அவனுடைய ப்ராப்பர்ட்டி. அதை நான் என்ன செய்கிறேன், அதை எப்படி பயன்படுத்துகிறேன் என்று என்னை அவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஜி நீ கேட்பான்ல. நேற்று எஜமா வந்து காஃபி கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டேன், சுத்தமாக வலிச்சு குடிச்சிட்டேன். அவங்க குடித்தாங்க, கொஞ்சம் மிச்சம் வச்சாங்க. நினச்சிக்கிட்டேன், எஜமா மிச்சம் வைக்காதீங்க, கொஞ்சம் கசடமாக இருக்கு, குடிங்க. கசடம் அது நல்லது, நல்ல சாமான் தானே. ஏமா என்ன போட்டிங்க அதில்? நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கசடு நல்லதாக இருந்துச்சு, கருப்பட்டியும் நல்லதாக இருந்துச்சு. கீழே வந்து கருப்பட்டி நிற்கும், நான் அதையும் வலிச்சு குடிச்சிட்டேன். நினச்சிங்களா? இப்போ எஜமா கொஞ்சம் மிச்சம் வச்சாங்க, நான் சொன்னேன் அதையும் குடிங்கம்மா அப்படின்னு அந்த டீ குடிச்சிட்டாங்க. விளைஞ்சிங்களா? அதுக்குரிய கண்ணியம் தான். எப்படி டீ கொஞ்சம் மிச்சம் வைக்கிறது என்ன பழக்கம்? அது வெஸ்டர்ன் கல்ச்சர். அது நான் எவனோ திட்டிட்டு போ. விளைஞ்சிங்களா? விருந்துகளுக்கு போனால் ஒரு டம்ளரில் இன்றைக்கி அவங்க வீட்டில் கொடுத்தாங்களே, நீ ஊற்றி கொடுத்தீங்களா? என்னது இந்த பீர்னி குடிச்சிட்டு வலிச்சு குடித்தேன் பார்த்தீங்களா?
அதையும் விட்றதில்ல. பார்த்தா பீர்னி கொடுத்து கெட்டியாக பீர்னி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பீர்னி கொஞ்சம் உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த கிளாஸில். அது எத்தனை ரவை இருக்கும் என்ன சொல்ல, நீ முன்னால் முடிஞ்ச ஆம்பளையா இருந்தா அதில் எத்தனை ரவை இருக்கும்? அந்த ரவை நீயா படைச்ச? அது ரிஸ்க் இல்லை. நான் வலிச்சு குடிச்சிடுறது. ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கலக்கி அதையும் குடிச்சிடுறது. என் ஷேഖனா அப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி கறியில் எலும்பில் கறி ஒட்டியிருக்குமே, ஒரு சின்ன பீஸு கூட விட மாட்டாங்க. எல்லாம் கொடுத்த நேமத்தை பாரு. சுத்தமாக நம்ம கறி இப்படி பிச்சு சாப்பிடக்கூடாது. எலும்பு இருக்கலையே அப்படி பிச்சு சாப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க சொன்னது. கறியை எலும்பை கையில் எடுத்து சாப்பிடணும். ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், கோழி கறியாக இருக்கட்டும், எலும்பை கையில் எடுத்துடணும். அப்படி கடித்து சாப்பிடணும். சுத்தமாக வலிச்சிடணும். ஒரு முறை என்னுடைய ஷேக் நாயகம் ஃபைசி நாயகம் வீட்டில் விருந்து வச்சாங்க. ஒரு ஜமாத் வந்து மெதராஜ் ஜமாத் 10-20-30 பேர் வந்தாங்க. இவங்கெல்லாம் அவசர வாழ்க்கைக்கு பழகினவங்க. மெதராஜ் ஜமாத் பாத்ரூம் க்யூவில் நின்று காலையில் அவசரமாக ஓடி வச்சோன்னு டப்புட்டுக்கிட்டோம். டப்புட்டு பார்த்தா எலும்பு அப்படியே பாதி கடிச்சு பாதிக்கிறேன். எல்லாம் கறி ஒட்டியிருக்கு எலும்பில். 20 பேர் சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அந்தஸ்தில் இருக்காங்க. மேனேஜர் இருக்காங்க, போலீஸ் அதிகாரி இருக்கிறாங்க, பேங்க் மேனேஜர் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. எல்லோரும் அவங்க எலும்பு எடுத்து கடிச்சு தின்னுங்க, ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லணுமே. சர்க்காருடைய ஒழுக்கம் பாருங்கள், அவங்க கற்றுக் கொடுக்குற முறை பாருங்கள். எதுனா மெதுவாக சேரில் இருந்து கீழே உட்காந்துக்கிட்டான். ஒருத்தர் எலும்பை கடிச்சு போட்டுருந்தார். இந்த எலும்பை கன்று கொஞ்சம் கறி ஒட்டியிருக்கு, அதை நான் சாப்பிட்றேன். யாரோ கடிச்சு போட்ட எலும்பு, அதை எடுத்து சுத்தமாக வச்சு சாப்பிட்டுக்கிறது. இந்த எலும்புலையும் ஆஹா, அவங்க டபக்குன்னு பாஞ்சு அடுத்து நம்ம எலும்பு தான் வருவாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பாஞ்சு அந்தந்த எலும்பை எடுத்து சுத்தமாக வலித்து கொஞ்சம் கூட கறி இல்லாமல் எடுத்து கீழே போட்டாங்க. இதுதாங்க நான் சாப்பிட்ற முறை. நமக்கு அது அல்லாஹ் ரசூலும் கற்றுக் கொடுத்த முறை. நமக்காக அந்த ஆடை தியாகம் செஞ்சுருக்கு. எல்லாரும் சொல்ல உனக்காக நான் ரொம்ப தியாகம் செஞ்சுருக்கேன். நான் ஆடு செஞ்ச தியாகம் உயிரையே கொடுத்து நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுங்கிறதுக்காண்டி வை எல்லோரும் அதை கொடுத்து எதை கொடுத்து தியாகம் செஞ்சேங்கிறாங்க. நம்ம நல்லா பிரியாணி சாப்பிடணும், டேஸ்ட்டாக சாப்பிடணுக்கான உயிர் தியாகமே செஞ்சுருக்கு. அது அவமரியாதை செஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் கறியை மிச்சம் வைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கோழிக்கறியில் இந்த போன் அதை கடித்து திங்கக்கூடாது. நாட்டுக்கறி இருந்தால் அதையும் கடித்து சாப்பிட்றது. நல்லா கடித்து இது பாருங்கள், அந்த எலும்பை டேஸ்ட்டாக இருக்கும். விருந்தில் போய் உட்காந்தா அந்த முள்ளெலும் போடுவான் சில நேரம், படாத பாடாயிரும். அதுக்கு உள்ளே இருக்கும் அப்படி இடி இடி அதையும் எடுத்து விட்டுறது. எடுக்காம விட்றது. நல்லி நறுக்கி விடுறதில்லை. அது ரிசுக்குபா. ஏன்பா வீணாக்கணும்? அல்லாஹ் சொல்ற நல்லா சாப்பிடுங்க. ஒரே ஒரு நாளைக்கு உட்காந்து 2000 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா? சாப்பிடு. முழு ஆட்டை சாப்பிடணுமா? சாப்பிடு. பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குன்னு சாப்பிடு. வேஸ்ட்டு பண்ணாத. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. வேஸ்ட்டு பண்ணாத. அது என் மூலாவுடைய ப்ராப்பர்ட்டின்னு பாருங்க. அணுவத்தனைக்கும் அல்லாஹ் உன்னை கேள்வி கேட்பான். நேற்று ஹுசூர் இன்னைக்கு தானே பிரியாணி வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி நேற்று மதியம் பந்தி சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த டீஸில் அந்த பேர் என்ன சொல்ல பாதியான சேனில் சோறு கொண்டு வந்து 2 சேனில் வச்சா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். மிச்ச சோறு இருந்துச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க மிச்ச சோறு எதுக்கு நம்ம பேக் பண்ண சொல்லிடுவோம், யாராவது கொடுக்கலாம் இல்லையா, பேக் பண்ணுங்க. அவங்க அப்படியே கைப்படாமல் எடுத்து அப்படியே பேக் பண்ணி விட்டாங்க. பார்த்தா அந்த சேனில் அந்த கரண்டியில் எவ்வளோ சோறு ஒட்டியிருக்கு. எல்லாத்தையும் வலிச்சா ஒரு 250 சோறாக இருக்கும். 1 வாய் சோறு இருக்குது. அதில் 2 சேனை வச்சுட்டு பண்ணி இப்போ என்ன அவங்க கொண்டு போய் அப்படியே போட்டுருவோம். நான் உடனே தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி ஒரு சோறு இருக்கக்கூடாது. டப்புன்னு சேனை அவங்க தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி சேனை எடுத்தார். கரண்டியை வலிச்சு தட்டை வலிச்சு ஒரு சோறு இல்லாமல் சாப்பிட்டார். எடுத்து 2வது சேனையும் வலிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கீழே பார்த்தேன் ஒரு சோறு பாக்கி இல்லை. மற்றவங்கெல்லாம் அப்படி சோறு இருக்குது, கறி இருக்குது, எல்லாம் அப்படியே ஒரே ஒரு பச்சை மிளகா கிடக்குது. அதை எடுத்து கீழே போடுறாங்க. அதில் 25 சோறோடு சேர்ந்து விழுந்துருது. ஒரு தக்காளி எடுத்து கீழே போகிறாங்க, அதில் 10 சோறு. என்னம்மா வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஒரே ஒரு கருவேப்பிலை அதை தூக்கி கீழே போடுறாங்க, அதில் 10 சோறு. நம்ம தட்டில் எதையும் மிக்காது. கருவேப்பிலை எடுத்து சூப்பிட்டு தான் கீழே போடுறது. பச்சை மிளகாய் தட்டி விட்டுறது இல்லை சொத்தையும்.
ஒரு சோறு இல்லை எங்கள் 3 பேர் சாப்பிட்ட தட்டில் அந்த டிஷ்ஷில். மற்ற எல்லாம் பார்க்கணும், எல்லாம் கிடக்குது அப்படி. எல்லாம் பிடிச்சிக்குவான், தண்டனை கொடுப்பான். என்ன தண்டனை கொடுப்பான்? திரும்ப நீ அந்த மாதிரி திங்க முடியாமல் எல்லாம் ஆக்கிடுவான். காசு இருக்கும், பணம் இருக்கும். இதே மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுல, பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஒரு பக்கம், மந்தி ஹோட்டலே வாங்குற அளவுக்கு காசு இருக்கும். ஒரு சோறு உள்ளே போகாமல் பண்ணி நல்லா ஜல்லசனத்தில். ஒரு சோறு பருக்க உள்ளே போகாமல் பண்ணிடுவோம். டாக்டர் நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு தொடக்கூடாதுங்க, உங்களுக்கு ஓவராக பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப பீக்கில் போயிடுச்சு, 150 இருக்குன்னு உங்களுக்கு 1500 இருக்குது அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அவன் இங்கிலீஷ் சொன்னால் நம்ம கண்ணியமாக தெரியுது. நம்ம தமிழில் கொழுப்பு ஏறிச்சு அவங்களுக்குன்னு சொன்னால் நம்ம சொன்னால் கேவலமாக இருப்பாங்கல்ல. யாராப்பா சொன்ன நீ என்னை பார்த்து? டேய் கொழுப்பு ஏறிச்சுண்டியா நீ? டாக்டர் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சார், சரிங்க சார். ஏன் தமிழ்லாம் அவனுக்கு மட்டமாக போச்சா உனக்கு? இங்கிலீஷ் சொன்னால் அவனுக்கு கௌரவம், தமிழில் சொன்னால் மட்டமாக தெரியுது நமக்கு. இந்த போய் கோச்சிக்கிறான்ல உனக்கு பார்த்து, நான் கொழுப்பு கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படின்னா, ஏய் யாரை சொன்ன நீ? உனக்கு ஏறி இருக்கு, ஒப்பனுக்கு ஏறி இருக்கு ஆரம்பிச்சிருவான். அப்போ அல்லாஹ்தாலா காசு இருக்கும், பணம் இருக்கும், ஹோட்டலே வாங்கலாம், உணவு உள்ளே போகாமல் தடுத்துருவான். நீ உணவை அவமரியாதை செய்தால், அப்போ அந்த உணவை மரியாதை செய்யற அர்த்தம் என்ன? அந்த உணவிலும் எஜமான் தான் இருக்கிறான். இதுதான் வந்து மில்கியத்துடைய அடிப்படையில், உடைமையுடைய அடிப்படையில் ஹக்கு தாலாவை ஷுஹூது செய்வதுன்னு சொல்லித்தரேன். இது உங்கள் மனைவியை இந்த முறையில் ஒவ்வொரு வஸ்துவையும் நீங்கள் பாருங்கள், அமானிதமாக பாருங்கள். இது அல்லாவுடைய மில்க், அல்லாஹ் என்கிட்ட கொடுத்துருக்கான். இது ஓனர்துன்னு நினைக்காதீங்க. ஓனரே அல்லாவுடையது, அவரே அல்லாவுடைய மில்க், அவர் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கால் மிதி உட்பட. இல்லைங்களா? பள்ளிவாசலுக்கு போனீங்க, எல்லோரும் செப்பல் போட்டிருக்குறாங்க, அங்கே ஒரு செப்பல் போக டப்பா இருக்குது. இவர் அத்தனை பேர் செப்பலையும் மிதிச்சிட்டு போகிறாரு, போய் ஒரு செப்பல் தூக்கி மேலே வைக்கிறாரு. என்ன போய் அத்தனை செப்பலையும் மிதிச்சுக்கிட்டே இவர் செப்பலை போட்டு, இவர் செப்பலில் வரும்போது என்னென்னோ சேர் அப்பி, அந்த செப்பலை கொண்டு அடுத்த செப்பலுக்கு மேலே அப்பி, அவர் தொண்ணு காலில் போட்டு காலில் பதக்குங்குது, வழுக்குங்குது சேரு. என்னையா நீ உன் செருப்புக்கு மட்டும் மரியாதை, அடுத்த செருப்புக்கு மரியாதை இல்லையா? அதான் நீங்கள் செருப்புக்கு மரியாதை கொடுக்க சொன்னீங்க, என் செருப்புக்கு ரொம்ப மரியாதை மேலே வச்சுட்டு மிதிச்சுட்டு வந்ததெல்லாம் இவர் செருப்புக்கு மரியாதை கொடுத்து கொண்டு மேலே வச்சாராம். இப்போ இத்தனை வரும்போது சதக்கு மிதித்து உன் காலில் விட்டு சாணி சேர்ற அப்பி விட்டி, அதெல்லாம் என்ன? அதெல்லாம் யார் விட்டு செப்பல்? இப்போ ஓன் செப்பலுக்கு நீ ஓனர், அடுத்த செப்பலுக்கு அவன் ஓனர். இப்போ எல்லா செப்பலையும் ஓன் செப்பலாக பாரு, அது மௌலாவுடைய செப்பல். ஓனர் அல்லான்னு பார்த்தேன்னு சொன்னால் உன் செப்பலை எடுத்து வேறு எதுவும் செப்பல் தப்பி நின்று இருந்தாலும் அதையும் ஒழுங்குபடுத்தி வச்சு. என் ஷேகநாயம் சபைகளில் உட்காந்து பயன் செய்வாங்க. நான் போயிட்டு வரேன்னு ஏதாவது வேலைக்கு எஞ்சி போகிறாங்கள, போகும்போது தெருவில் அவங்க முரீதுகள் போட்டிருக்க செருப்பெல்லாம் இருக்கும், அவங்க சீடர்கள் போட்ட செருப்பெல்லாம் இருக்கும். கராமனாலும் கடைஞ்சி எடுத்து சரி பண்ணி வைப்பாங்க. இந்த செருப்பு பிறண்டு கிடச்சுன்னா அது சரி பண்ணி வச்சு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போவாங்க. எல்லோரும் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க கற்றுக்குங்க. உன் எதிரியும் நீங்கள் வந்து கோவப்பட மாட்டீங்க. பதினஞ்சு பை இது வந்து மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது பை. இந்த ஹதீஸுடைய விளக்கம் ஒரு 4 ஸ்டெப்பு. மில்கியத், ருபூபியத், ரஹ்மானியத், அடுத்து அத்திபார வஜூத், 4 ஸ்டெப் இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உன் மனைவியை எப்படி கொண்டு நேசிக்கணும், வஸ்துக்களை எப்படி நேசிக்கணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எப்படி உங்கள் மனைவியை நேசிக்கணும், அதுக்கடுத்த ஸ்டெப்பில் எப்படி இந்த வஸ்துக்களை எப்படி நேசிக்கணும். அப்புறம் 24 மணி நேரமும் ஹக்கை விட்டு பிரியாமல் எப்படி இருக்கணும், மௌலா விட்டு பிரியே எப்படி இருக்கணும், அடுத்த ஸ்டேஜ். இப்போ முதல் ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதான் தூத்தி உக்கல் வானலாவிய வஸ்துக்கள் அப்படின்னு பெருமாள் அல்லா சொன்னோம் இல்லையா? கலிமா வானலாவியதுன்னு அர்த்தம் என்ன? எதை பார்த்தாலும் அல்லாவோட மில்க்குன்னு பாருங்கள். இப்போ தூத்தி உக்கலஹா என்ன வரும்? என்ன அல்லாட்டிருந்து அருள் கிடைக்கும், என்ன அருள் கிடைக்கும்னு பாருங்கள். அதில் இது அல்லாஹுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் பயன்படுத்துறதுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு பயன்படுத்துக்கும் வானமுத்துக்கும் பூமிக்கும் இல்லை வித்தியாசம். உன்னிடத்தில் அலட்சியம் இருக்கும், அந்த ஒழுக்கமே
அந்த பொருளை பார்க்கிற பொழுது மனதில் வரக்கூடிய அடுத்த வஸ்துக்கள் கண்ணியமாக பார்க்குறியே, இதுவே அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுக்குற மாபெரும் பாக்கியம். அந்த கண்ணியம் அப்படியே அந்த பொருளிலிருந்து திரும்பி உனக்கு வரும். கண்ணியம் என்பது டபுள் வே, அது சிங்கிள் வே இல்லை. அது நீ கொடுத்தா உனக்கு கிடைக்கும். கிடைக்கும். நீ அலட்சியப்படுத்தினா அவனும் அலட்சியப்படுத்துவான். நீ அவனை கண்ணியம் கொடுத்தா கண்ணியம் கொடுப்பான். நீ 10% கண்ணியம் கொடுத்தா உனக்கு 10% கண்ணியம் வரும். நீ 100% கண்ணியம் கொடுத்தா 100% கண்ணியம் வரும். இப்போ நான் சொன்னபடி எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய மில்க்குன்னு பாருங்கள், அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டின்னு பார்த்து கண்ணியம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் மனைவி நீங்கள் பார்த்தோன்னா என் மனைவி அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி, ஆமாம், அங்கேருந்து உங்களுக்கு கண்ணியம் வரும். எல்லாத்தையுமே இதே மாதிரி பாருங்களேன், உங்களுடைய அந்த வைப்ரேஷன் எல்லா வஸ்துக்களையும் பரவ ஆரம்பிச்சிடும். எல்லா வஸ்துவும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா வஸ்துவும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் தயம் தொப்பி கழட்டுனீங்க, அப்படி தூக்கி வீசாத, இதம்மா எனக்கு கொடுத்தது, அதற்குரிய இடத்துல கொண்டு போய் அதை வை. என்ன பை, சட்டை கழட்டி கொண்டு போய் அழுக்கு துணியில் போட்டுருங்க. அனுப்பிச்சிங்களா? சரி, சோறு மிஞ்சிருச்சு, என்னால் சாப்பிடணும்னு சாப்பிட்டாச்சு. நேற்று கேள்வி கேட்டாங்க, இது மனை இது இஸ்ராஃப் சாப்பிடவும் முடியல, என்னால் இஸ்ராஃப் செய்ய மனசு வரல, என்ன செய்யாது, யாரோ ஏழை மிஸ்கின்னு கொடு. அப்படி அதுக்கு மேலே முடியலையா, எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நாளைக்கு சாப்பிடுங்க. அப்படியும் இல்லை, ஃப்ரிட்ஜும் இல்லை, கொண்டு போய் தெருவில் ஒரு மூலமாக நாய்க்கு போட்டுங்க, நாய் சாப்பிட்டு போட்டோம், நாய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சாப்பிட்டு கிடைக்கும்ல. கண்ணியப்படுத்து, கொண்டு போய் குப்பையில் போட்டு வேஸ்ட் பண்ணி தூக்கி குப்பையில் போட அலட்சியப்படுத்தாத. ஒவ்வொரு வஸ்துவையும் இவ்வாறு நீங்கள் அல்லாஹ்வுடைய மில்க், அல்லாஹ்வுடைய பொருள் என்று கண்ணியப்படுத்துவது தரீக்கத்துடைய பாதையில், ஞான பாதையில் முதல் படி. மொத்தம் 4 படி இருக்குது. இன்றைக்கி முதல் படி சொன்னேன், கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். அடுத்த ஸ்டெப்பு அல்லாஹ் நாடனா அடுத்த தடவை வந்தோம் சந்திப்போம் சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பாடமாக நீங்கள் விளங்கிங்க. உங்களுடைய மேனேஜர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக நீங்களும் ஞாபகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்திங்க. அல்லாஹ் நாடனா ரமலான் முடிஞ்சு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இது உங்களுடைய வாழ்க்கை பாடம். நீங்கள் இந்த மாதிரி நடந்து பாருங்களேன், இன்னிலிருந்து நடந்து பாருங்களேன், எல்லா வஸ்துவும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வெளியே போனதுன்னு உங்கள் செருப்பை பார்க்கும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டின்னு என் செருப்பு எதுப்பான்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே எஜமான் கொடுத்தது. இது எல்லாத்துக்கும் ஓனர் ஒருத்தன் தான். அந்த ஓனர் இப்போ என்ன செய்யறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சொன்னேன் இல்லையா, பைக் வெளியே நிற்கிது, இது டிஜிபி பைக் பான்னு சொன்னாங்க. அவர் எங்கேங்க, அவரா கொஞ்சம் மேலே தூக்கிப்பார், 7வது மாடியில் பார்த்துட்டு இருக்கிறாரு. படி நீ பைக் அது ஓனர் வந்து அவர் பார்த்துட்டாரு, அங்கே பார்த்துட்டு அவர் தான் டிஜிபி பார்த்துட்டு இருக்காரு. பாரு எப்படி இருக்கும், சொல்லேருங்க அது உள்ள நினைஞ்சிங்களா. இப்போ அவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்கும்போது அவர் பைக்கை அலட்சியமாக பயன்படுத்த தொடுறதுக்கு நோண்டுறதுக்கு உனக்கு பயமாக இருக்குன்னா மூளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். நீ எப்படி உன் மனைவியின் நடந்து கொள்கிறாய், உன் பிள்ளைகளில் எப்படி நடந்து கொள்கிறாய், உங்கள் வீட்டை எப்படி நடத்திக்கிற, உன் தெருவை எப்படி நடந்துக்கிற, ஒவ்வொரு பொருளையுமே இதே கண்காணிப்பில் பாருங்கள். என்ன பார்க்கணுமா, இட் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்லாஹ் அண்ட் அல்லாஹ் இஸ் வித் திஸ் திங். இந்த பொருள் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் அந்த பொருளோடு இருக்கிறான், என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். இந்த 3 வாசகங்களை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய பொருள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் அந்த வஸ்துவுடன் இருக்கிறான், அவன் நான் எப்படி அதை பயன்படுத்துகிறேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அமைச்சிட்டீங்களா எல்லாரும்? திரும்ப சொல்லுங்கள், எந்த வஸ்து பார்த்தா என்ன சொல்லணும், இது அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்லாஹ். அப்புறம் அல்லாஹ் இஸ் வித் அஸ் அண்ட் வித் திஸ் திங், அல்லாஹ் என்னோடும் அந்த வஸ்துவோடும் இருக்கிறான், அதை எப்படி நான் புழங்குகிறேன் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். பை இந்த இன்னைக்கு ஒரு பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது பெண்டிங்கில் இருக்குது, ஃபஸ்ட்டு தான் ஓடிட்டுருக்கு. 3 தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் ஈமானுடைய சுவையை பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் முதல் தன்மை தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. ஆமாம், அல்லாவுக்காக வேண்டி அனைத்தையும் நேசிக்குதல், இது முதல் தன்மை. அல்லாவுக்காக அனைத்தையும் நேசிக்குதல் என்றால் என்னங்கிறது அதில் முதல் ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு இருக்குது. அப்புறம் அடுத்த ஹதீஸ்
அந்த ஹதீஸுடைய அப்புறம் போகலாமே இன்ஷா அல்லாஹ். இது கண்டினியூ வச்சுக்கோமே. இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. இப்போ நான் என்ன சொன்னேன், 3 ஸ்டெப்பு. முதல் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எதை பார்த்தாலும் இது வந்து அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கணும். இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த பொருளோடய அல்லாஹ் இருக்கா, என்னோடய அல்லாஹ் இருக்கா இருந்து இருக்கிறான். 2 மூணாவது அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் தொடர்பே அந்யோன்யமாயிரும். அந்த பொருளை நீங்கள் கண்ணியப்படுத்துவீர்கள், அந்த பொருள் உங்களை கண்ணியப்படுத்தும். இது எப்படிங்க பொருளுவாக நம்மளை கண்ணியப்படுத்தும்னு நினைக்கிறீங்க? கண்ணியப்படுத்தும். இந்த செவுறு உங்களை கண்ணியப்படுத்தும். உன் ஜோப்பில் இருக்க பேனா உங்களை கண்ணியப்படுத்தும். பாய் எப்படிங்க நான் அதை கண்ணியப்படுத்துறேங்கிறது விளங்குது. அது எப்படி கண்ணியப்படுத்தும்? அதான் நீங்கள் அதை கண்ணியப்படுத்தி பாருங்கள். எல்லாமே இன்பமயமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட பேசும். விளைஞ்சுங்களா? நீங்கள் இப்படி பாருங்களேன் இந்த நஜரோட. என்ன விளைஞ்சவா சொல்லுங்கள். 3 இக்பால் அண்ணே சொல்லுங்கள். 3 கான்செப்ட். எல்லாமே எதை பார்த்தாலும் என்னோட இருக்கிறதும் அந்த பொருளோடு இருப்பதும் அல்லாதான். மூணாவது அதை எப்படி நான் பயன்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் என்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். கண்ணு விளைஞ்சம்மா நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு பொருளையும் நம்ம அல்லாஹ்வுடைய பொருளையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த பொருளுடனும் நம்முடனும் அல்லாஹ் இருக்கிறான். மூன்றாவது வந்து அதை எப்படி நம்ம புலங்குகிறோம் என்று சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அழகாக இருக்கு, அழகாக சொல்கிறாங்க. இது எழுதி வச்சுக்கிறீங்களா எல்லோரும்? குறித்து வச்சுக்கோங்க. அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதி பார்த்துங்க, ஜோபில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு டைம் தரேன் சார். ரம்ஜான் முடிஞ்சு மறுபடியும் அல்லாஹ் நாடனா உங்கள் ஓனர் கூப்பிட்டா வர்றேன் இன்ஷா அல்லாஹ் தாலா. விளைஞ்சுங்களா? அல்லாஹ்க்கு அடுத்த ஸ்டெப்பு என்னங்க, இந்த பாடத்துடைய அடுத்த ஸ்டெப் என்னங்க சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தாலா. விளைஞ்சுங்களா? இப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். கலிமாவுடைய டேஸ்ட் என்னங்கிறத அப்போ தான் விளங்கும். திருக்கலிமாவை அனுபவிப்பீங்க, ஈமானுடைய சுவையை அனுபவிப்பீங்க. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் அதை தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனை மணிக்கு ட்ரெயின் நிஜமான்? அப்படியா? கொஞ்சம் திக்ர் செய்கிறோமா? கொஞ்சம் நேரம் சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்புறம் ஒரு துவா செஞ்சு முடிச்சிடுவோம் சார். அஃதலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஹய்யு யா கய்யூம் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد اللهم
صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أوصل ثواب ما قرأناه إلى حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم وإلى جميع الأنبياء والصديقين والشهداء والصالحين. யா அல்லாஹ் நாங்கள் ஓதிய இந்த குர்ஆனுடைய சவாபை இந்த திக்ருடைய சவாபை எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அனைத்து நபிமார்கள் வலிமார்கள் சித்தீகீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்களுக்கும் எத்திவைப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் எங்கள் உறவுகள் நண்பர்கள் யாரெல்லாம் முன்னே வந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு எத்திவைப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய ஷேகுமார்கள் உஸ்தாதுமார்கள் ஆசிரியர் அத்தனை பேருக்கும் எத்திவைப்பாயாக. ஆதம் நபி காலத்திலிருந்து கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மும்மினான ஆண்கள் பெண்களுக்கு இந்த நன்மையை எத்திவைப்பாயாக. யா அல்லாஹ் அவன் கலிமாவை பரிபூர்ணமாக விளங்கி அமல் செய்து உன்னுடைய ரிலாவை அன்பை பெற்றவர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும் ஆபாத சந்தோஷமாக வாழ செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை யாரெல்லாம் உடல் நலம் குறைந்திருக்கிறார்கள் பரிபூர்ண ஆஃபீஸ் இல்லாமத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் என் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடியவர்கள் எங்களையும் என் குடும்பத்தார்களையும் ஆக்கி அல்புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாரில் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் பிரிவு இருந்தால் சேர்த்து வைத்து அன்பு சந்தோஷமாக செய்வாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலையான குழந்தைகளை கொடுப்பாயாக. எங்கள் குழந்தைகளை நீ விரும்பிய வழியில் வளர்ப்பதற்குண்டான பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்கள் குடும்பங்களில் திருமணமாகாதவர்கள் ஆண்கள் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு சாலையான ஜோடிகளை ஏற்படுத்தி சிறப்பான முறையில் திருமணம் நடக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மௌலா அவர்களுடைய கடையில் பறக்க செய்வாயாக. இவ்வுலகமெல்லாம் கடைகளை ஆரம்பித்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மார்க்கத்துடைய சேவையும் அவர்களுக்குரிய ஜீவனாம்சம் ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. பலருக்கும் உதவிகரமாக இதை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் அத்தனை பேரையும் கடையில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் நீ உன் பொறுப்பிலே பாதுகாத்துக் கொள்வாயாக. அவர்களை உன்னுடைய காதலர்களாக உன் நேசர்களாக உனது அவுலியாக்களாக உனக்காக வேலை செய்யக்கூடியதாக உன்னை சதா பார்த்து மகிழக்கூடியவர்களாக யா அல்லாஹ் உன் ஞானங்களை விளங்கியவர்களாக நல்லார்களாக அவர்களையும் ஒரு குடும்பத்தாரையும் ஆக்கி அல்புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இதே போன்ற நிகழ்ச்சி யா அல்லாஹ் இதே மதரஸில் இந்த வீட்டில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வாக. இன்னும் பலமுறை இங்கே நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து இந்த உபன்யாசங்களை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம பிரியாணி ஆக்குவது எப்படின்னு கற்றுக் கொடுத்தாச்சு. அப்படியே தூக்கி வச்சுட்டிங்க வாழ்நாள்லாம் பிரியாணி ஆக்கவே இல்லைன்னா பலன் கிடையாது. என்ன செய்யணும்? போய் ஆக்கி சாப்பிட்டா தானங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதோட வாசலில் போகும்போது விட்டாச்சு. அதோட சிந்தனையிலே வரவே இல்லை மறுபடியும்னா அது பிரயோஜனமே இல்லை. டீ போடுவது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்களே, செஞ்சால் தானே டீ டேஸ்ட்டாக இருக்கும். அது தெரியுங்க, புக்கில் படிச்சிருக்கிறேன். அது நான் எப்படி நம்ம சேர மாதிரி ஐடியா கிடையாது. அப்படின்னு என்றைக்கு டீ சாப்பிட்றது, என்றைக்கு போடுறது அந்த போய். இப்போ நான் சொன்னது என்ன தியரி. இக்பால் அண்ணன் இது என்ன செய்யணும்? அடுத்தது ப்ராக்டிக்கலில் கொண்டு வரணும். இதை எந்தளவுக்கு ப்ராக்டிக் கொண்டு வரணுங்கன்னு நீங்கள் பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். அதை ஒன்று அமல் செய்யணும். செய்ய அது உங்களில் அது பலன் தரக்கூடியதாக மாறிடும். இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். என் சுய கட்டு கதைகள் கிடையாது. சிவம் இன்ஷா அல்லாஹ் தாலா. நாங்கள் எப்பயும் சபையை முடிக்கும் போது பெரும்பாலான சலாத்து பைத்து முடித்து சொல்லி தான் முடிப்போம். சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து. நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நன்றி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
محمد صلى الله عليه وسلم يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأصفياء سلام عليك سيد الأصفياء سلام عليك واجب حبك على المخلوق يا حبيب العلا سلام عليك يا حبيب العلا سلام عليك إنك مقصدي وملجائي إنك مدعى سلام عليك إنك مدعى سلام عليك مطلبي يا حبيبي ليس سواك أنت مطلوبنا سلام عليك أنت مطلوبنا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فداء سلام عليك لك روحي فداء سلام عليك قول غلامك عشقي منه يا مصطفى سلام عليك منه يا مصطفى سلام عليك شفيع البراء سلام عليك يا نبي الهدى سلام عليك ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன கோரிக்கை எல்லாட்ட வைங்க. இந்த நேரத்தை கேட்குறதோ அல்லாஹ் கபூல் செய்யும். ஒவ்வொரு தனிப்பட்ட கோரிக்கையும் வைங்க எல்லாரும். صلي يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.